இன்றைக்கு என்ன தலைப்பு? இன்னும் புரிந்து கொள்ள முடியாத, புரிந்து கொள்ளப்படாத உறவுகள் எவை? ஆண் பெண், முதியோர்கள் இளைஞர்கள், மாமியார் மருமகள், அரசியல்வாதி மக்கள். தன்னை புரிந்து கொள்பவனே தரணியை புரிந்து கொள்வான். இந்த 5 தலைப்புகளை கொண்டு இன்றைக்கு மாத்தாண்டத்திலே தங்களுடைய கருத்துக்களை எடுத்து வைக்க இளம் பேச்சாளர்கள் வந்திருக்கின்றார்கள். சார், நான் ஒரேடியா இளைஞர்களை உயர்த்தியும் முதியவங்களை தாழ்த்தியும் சொல்ல விரும்பவே இல்லை. ஒரு பையன் அவன் ரோட்ல நின்று சிகரெட் பிடிச்சிருக்கா. ஒரு பெரியவர் போய் கேட்டாரு, தம்பி இந்த சின்ன வயசுலயே சிகரெட் பிடிச்சி உடம்ப கெடுத்துக்கிறியேன்னு. அதுக்கு அவன் என்ன சொன்னான்? சீ போயா, நானே 20 வருஷமா பிடிச்சிக்கிட்டு இருக்கேன்னு. அப்ப அந்த பெரியவர் பதறிட்டாரு, 20 வருஷமா பிடிக்கிறியா? ஒரு நாள் எவ்வளவு பேக்கெட் பிடிப்பேன்னு கேட்டாரு. அவனும் சொன்னா நான் 4 பேக்கெட் பிடிப்பேன்னு. ஒரு பேக்கெட்டோட விலை எத்தனைன்னு கேட்டாரு. அவன் சொன்னா 20 ரூபான்னு. அந்த பெரியவர் தன் மனசாலே கணக்கு கூட்டிக்கிட்டு சொன்னாரு, நீ இதுவரை 1.5 லட்சம் ரூபாய் வேஸ்ட் ஆக்கியிருக்க, அதை நீ சேமிச்சிருக்கலாமேன்னு. அதுக்கு அந்த இளைஞன் சொன்ன பதில் என்ன தெரியுமா? அந்த பெரியவர்கிட்டயே திருப்பி கேள்வி கேட்குறான், ஐயா நீங்க பீடி பிடிப்பீங்களா? அவர் இல்லைன்ட்டாரு. சரி மதுவாவது குடிப்பீங்களா? அதுவும் இல்லைன்ட்டாரு. அட்லீஸ்ட் வெத்தலை பாக்காவது போடுவீங்களா? அதுவும் இல்லைன்ட்டாரு. கடைசியா கேட்டா, நீங்க பேங்க்ல எவ்வளவு சேர்த்து வைக்கிறீங்க? அதுவும் இல்லைன்ட்டாரு. அப்ப அவன் சொன்னா, உங்ககிட்டயும் ஒண்ணு இல்ல எங்கிட்டையும் ஒண்ணு இல்ல, கம்முன்னு வாயை பத்திக்கிட்டு போயான்னு. அந்த பெரியவர் தன்னோட நன்மைக்காக சொல்றாருங்கிறதையே இந்த இளைஞர்கள் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க சார். ஐயா, நம்ம ஆள் ஒருத்த மதுரையிலேருந்து சென்னைக்கு கிளம்பியிருக்கிறான் ட்ரெயினில். S3 கோச்சு சீட் நம்பர் 6 அப்பர் புறத்தில் ஏறி படுத்துட்டான். படுத்து நல்லா தூங்கி இருக்கிறான். வண்டி நேரம் விழுப்புரம் வந்திருக்கு. விழுப்புரத்தில் நின்னோடனே கீழே வந்து டிடிஆர்ட்ட கேட்டிருக்கிறான், எவ்வளோ நேரம் நிற்கணும்? ஒரு 10 நிமிஷம் நிற்கும்னு சொல்லியிருக்கிறாரு. நேரம் போனான், ஒரு குவார்ட்டரை சாத்தினான், திரும்ப வந்தான். திரும்ப வந்து S3 கோச்சு சீட் நம்பர் 6 ட்ரெயின் மட்டும் மாறி ஏறிட்டான். படுவாவி பையன். அவன் யாருன்னு ட்ரெயின்? சென்னையிலேருந்து மதுரைக்கு வர ட்ரெயின். அப்பர் பரத்தில் ஏறி படுத்து தூங்கியாச்சு. ஒரு அரை மணி நேரம் கழிச்சு போத தலைக்கு ஆயிடுச்சு. கீழே இருக்கிறவனை பார்த்து கேட்டான், மாப்பிள்ள எங்க மாப்பிள்ள போறேன்னு. அவன் கீழே இருந்தவன் சொன்னான், மதுரைக்கு எனக்கு மாமி வீட்டுக்கு ஒரு சோழியா போறேன்டான்னு. மேலே இருந்தவனுக்கு திக்குன்னு ஆயிடுச்சு. அப்போ யோசிச்சு சொன்னா, என்னடா அதிசயம் இது, அறிவியல் எம்பூட்டு முன்னேறி இருக்கு. ஒரே ட்ரெயின்ல அப்பர் பர்த் சென்னைக்கு போகுது, லோயர் பர்த் மதுரைக்கு போகுதுன்ட்டான். ஒருத்தனுக்கு 4 பொண்டாட்டி. இப்போ செல்போனுக்கும் பொண்டாட்டிக்கும் ஒரே ஒரு ஒற்றுமை இருக்கு. என்ன தெரியுமா? என்னன்னா, ரெண்டும் கொஞ்சம் வெயிட் பண்ணியிருந்தானா வேற நல்ல மாடல் வாங்கியிருக்கலாமேன்னு தோணும். ஐயா ஒரு நிமிஷம். இப்படிதாங்க ஐயா, எனக்கு ஃப்ரெண்ட் ஒருத்தன் 40 வருஷமா காத்திருந்து நல்ல மாடல் கிடைக்கும் நல்ல மாடல் கிடைக்குன்னு இருந்தான். கடைசியில் அவனுக்கு செகண்ட் ஹேண்டு தான் கிடைச்சிது. அது கூட பக்கத்தில் போனா நாட் ரீச்சபிள்னு சொல்லுதுயா. ஐயா இப்போ நிறைய பேர் இருக்கான், ஆசைக்கு அத்தை பொண்ணை கட்டி கூட இருக்க கொழுந்தியால கட்டி இப்படி கட்டி 4 பொண்டாட்டி கட்டியிருக்கான். ஒரு நாள் செத்து போறதுக்கு படுத்துட்டான். அவன் சாக போறான். அப்ப கூப்பிடுறான் 4வது பொண்டாட்டியே, ஆசை பொண்டாட்டி, என் அருமை பொண்டாட்டி, என் கூட செத்து போயிறியான்னா. அவ சொன்னா, முடியவே முடியாது ராசா, நான் உங்க கூட செத்து போக மாட்டேன்னா. 3வது பொண்டாட்டியை கூப்பிட்டா. அவளும் சொன்னா, உங்க கூட செத்து போற மாட்டேன், மிஞ்சி போனா நீ சாகிறது வரைக்கும் காத்திருப்பான், அடுத்தவன் கூட கம்பி நீட்டிடுவேன்ட்டா. ஐயா ஒரு நிமிஷம், சந்தோஷப்படுங்க ஐயா. அவன் செத்த பிறகுதானே ஓடி போறேன்னு சொன்னான். அவன் உயிரோட இருக்கும் போதே அடுத்தவனை இழுத்துட்டு ஓடுறான் ஐயா. அப்படியே அவன் படுத்திருக்கிற சமயம் பின்னாடி இருந்து ஒரு சத்தம் கேட்டு, ஏங்க நான் உங்க கூட வரேங்கன்னு. அவன் திரும்பி பார்த்தான். பொண்டாட்டி எலும்பும் தோலமா பக்கத்துல நின்றுட்டு இருந்தாலாம். ஐயா நான் 4 பொண்டாட்டி சொன்னேன் இல்லையா, இந்த 4வது பொண்டாட்டி நம்ம உடம்புங்க ஐயா, நம்ம உடம்பு. இந்த 3வது பொண்டாட்டி சொன்னோம் பாத்தீங்களா, அது நம்ம படிச்சு வாங்கின பட்டமும் நம்ம வகிச்சிட்டு இருக்க பதவிகளும். இந்த 2வது பொண்டாட்டி சொன்னோம் பாத்தீங்களா, அது நம்முடைய சுற்றமும் நம்முடைய நண்பர்களும். இந்த பொண்டாட்டி சொன்னோம் பாத்தீங்களா, அதுதான் நம்ம ஐயா, அதுதான் நம்ம. நான் என்கிற சுயம், நம்முடைய ஆன்மா. அட சண்டாளா, உன் பொண்டாட்டி ஒன்ன நீ முதல்ல சரியா வச்சுக்கிறியா? அத முதல்ல யோசிச்சு பார்க்க. சொந்த பெத்து வளர்த்துருக்கக்கூடிய அப்பா இறந்து போயிட்டாருன்னு வச்சுங்க, சொந்த மகன் கூட எட்டி நின்று தான் ஐயா பார்ப்பான். ஒரு பொணம் ஒரு நாளைக்கு வீட்டில் இருக்குதுன்னு சொன்னா
அவன் என்ன செய்யறான்னா பத்தி வச்சு பன்னீர் வச்சு வச்சிருக்கிறான் ஐயா. இன்னொரு நாள் கூட இருக்கணும்னு சொன்னா அதை ஃப்ரீசர் கொண்டு வந்து அதுக்குள்ளதான் ஐயா வச்சிருக்குது. ஐயா நம்ம மார்த்தாண்டம் இருக்குதே ஐயா, மார்த்தாண்டம் இதுல ஏகப்பட்ட குளங்கள் இருக்குது ஐயா. அப்பப்பமா இந்த இடங்கள்ல சில அநாத பிணங்கள் கிடக்கும் ஐயா. அநாதங்க பிணங்கள் கிடந்தா அரசாங்கத்துல இந்த அதிகாரிகள் வந்து பார்க்கணும்னாலே 4 நாள் ஆகும். போலீஸ்காரங்க வார கதைங்கிறதே பெருங்கதையா. ஆனா எங்க ஊர்ல ஒருத்தர் இருக்கிற ஐயா, ஐயா குளத்துல ஒரு பிணம் கிடந்து அழுகி 3 நாள் 4 நாள் ஆகி அழுகி அப்படி இருக்கக்கூடிய நேரத்துல இப்படி ஒரு பிணம் கிடக்குதுன்னு சொன்ன உடனேயே அந்த இடத்துல ஒருத்தன் ஓடி வருவான் ஐயா. ஓடி வந்து பிணத்தை அப்படியே தூக்கி தன்னுடைய கையில எடுத்து மார்போடு அடைச்சு தன்னுடைய டெம்போயில ஏத்தி குழுத்தர் ஆஸ்பத்திரியில கொண்டு போவான் ஐயா. அங்க கொண்டு போனதுக்கு பிறகு அங்க இருக்கக்கூடிய டாக்டர் கையில கிளவுஸும் மவுத்துல எதுவும் போட்டுட்டு வந்து அதை போஸ்ட்மார்ட்டம் செய்வாங்க ஐயா. ஐயா அந்த நபர் யாருன்னு கேக்குறீங்களா? அதுதான் ஐயா மார்த்தாண்டத்துல இதோ இந்த டெம்போ ஸ்டாண்ட்ல ஒரு டெம்போ ஓட்டி கொண்டு இருக்கக்கூடிய ராஜகோபால் என்று சொல்லக்கூடிய ஒரு இளைஞன் ஐயா. இளைஞர்களே, நீங்கள் உங்களை புரிந்து கொள்ளுங்கள். தன்னை தானே புரிந்தவன் தரணியை ஆழ்வார். ராஜகோபாலை பற்றி சொன்னார். அந்த ராஜகோபாலை மேடை கிடைக்கின்றோம். வாழ்த்துக்கள். இவருக்கு ஏன் இந்த பொன்னாடையை போடுகிறோம் என்று சொன்னால், பிணங்களாகி விட்டவரை பாடையில் தான் சுமக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்களை தன் தோளில் சுமந்த காரணத்தால் இந்த தோளில் இந்த பொன் ஆடையை பொத்துக்கொண்டு சொல்லுங்க ஐயா. இன்னைக்கு பாத்தீங்கன்னா வெள்ளி அத்தனை என்ன பேச்சு தெரியுமா? எங்கள மாதிரி இளைஞர்கள் வரதட்சணை வாங்குறாங்களாம். எவ்வளவு கொடுமையா இருக்கு பாத்தீங்களா? ஏன் இளைஞர் வரதட்சணை இல்லாமலே கல்யாணம் பண்ணுவாயா? இன்னைக்கு ஒரு பையனுக்கும் ஒரு பிள்ளைக்கும் கல்யாணம்னு வச்சுக்கோமே, அந்த வீட்டுல இந்த வீட்டு பெருசும் அந்த வீட்டு பெருசும் பஜ்ஜி சொச்சி எல்லாம் சாப்பிடும். அதுல ஒரு பெருசு குரல் கொடுக்கும், மாயி எண்ணெய் வந்திருக்காக, மாப்பிள்ள மொக்கச்சாமி வந்திருக்காக, மற்றும் நம்ம உறவினர் எல்லாம் வந்திருக்காக, பாம்மா மின்னல் அப்படின்ன உடனே பாவம் அந்த பிள்ளை தரைய பார்த்துக்கிட்டே நடந்து வரும். இங்க நம்ம மாப்பிள்ளை என்ன பண்ணுவார் தெரியுமா? ஏதோ தரையில 1/2 கிலோ தங்கம் ஒட்டி இருந்த மாதிரி சுரண்டிக்கிட்டு இருப்பாரு. இந்த இடத்துல அந்த பிள்ளை பேசிச்சா, இந்த பையன் பேசினானா? இந்த வீட்டு பேசு கேட்கும், உங்க பொண்ணுக்கு எவ்வளவு போடுறீங்க? அந்த வீட்டு பேசு சொல்லும், அவன் இன்ஜினியரிங் படிச்சிருக்கான், அதனால 10 லட்சம் 15 லட்சம் நாங்க வாங்குவோம். வரதட்சணை கேட்கறது வாங்குறது அத்தனை பெரியவங்க. ஆனா வெளியே சொல்லுவாங்க, இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள் இருக்காங்களே அப்படிமா. ஒரு கவிஞன் சொன்னா, 50 கொடுத்தால் ஒரு கோழி, 500 கொடுத்தால் ஒரு ஆடு, 5000 கொடுத்தால் ஒரு மாடு, அதே 50,000 கொடுத்தால் ஒரு அசட்டு மாப்பிள்ளைன்னா. நான் ஒரு உதாரணம் சொல்றேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் ஹாஸ்டல்ல என் ரூம்மேட்டா படிச்சாரு. படிக்கும்போதே சொன்னாரு, நான் கல்யாணம் பண்ணேன்னா வரதட்சணையே வாங்க மாட்டேன், எந்த ஜாதி எந்த மதம்னு தெரியாத பொண்ணை தான் கல்யாணம் பண்ணுவேன்னாரியா. அவங்க வீட்டில் அவர் கல்லூரியில் பேராசிரியர் ஆனார். ஆனப்ப 15 லட்சம் 20 லட்சம் 25 லட்சம்னு பொண்ணு வந்தது. எந்த பொண்ணு எனக்கு வேண்டாம்னு திருவனந்தபுரத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஹோம்ல போய் எந்த ஜாதி எந்த மதம் எந்த இனம் எதுவுமே தெரியாத ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்து, கல்யாணம் பண்ணது மட்டும் இல்லை, 50 நண்பர்களை மட்டும், எங்களை போல 50 நண்பர்களை மட்டும் கூட்டிக்கிட்டு போய் அந்த அநாத இல்லத்துல எந்த ஜாதி மதம் தெரியாத பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வந்தாரியா. வந்தது மட்டும் இல்ல, இன்னைக்கு அவரு தனக்கு உடலையே ஒரு மெடிக்கல் காலேஜுக்கு தானம் பண்ணிட்டு இருக்காருயா. அவர் வேற யாரும் இல்ல, இந்தா இருக்கிற என்னுடைய அண்ணன் கமல செல்வராஜ். வாழ்த்துக்கள். இந்தா இருக்கிறாரு ஐயா. ஐயா, இன்னைக்கு இளைஞர்களுக்கு அவ்வளவு பேருக்கு புத்தி சொல்றீங்கல்ல, நீங்கெல்லாம் எப்படி இருக்கீங்க ஐயா? ஒரு வயசானவங்கள சொன்னேன். ஒரு கவிஞன் எழுதுனா, என்னவளே பல்லாயிரக்கணக்கான விளக்கில் அரைகுறை ஆடையில் இளசுகள் உலா வந்து வயசானவர்கள் இருந்து மார்க் போட்டால் உலகளகி போட்டியாம், அதே குட்டிச்சுவரில் இருந்து இளைஞர்கள் நாங்கள் மார்க் போட்டால் ஈவ்டீசிங்காம்னா. ஐயா, முதியோர்கள் எல்லாம் அழகு போட்டிக்கு மார்க் போடுறாங்கன்னா ஒரு பொண்ணோட அழகை பார்த்து அறிவை பார்த்து ஆற்றலை பார்த்து மார்க் போடுறாங்க. ஆனா இன்னைக்கு இருக்கிற சராசரி இளைஞர்கள் கல்லூரிக்கு வாசல்ல நின்றுகிட்டு
கழுத்து, இடுப்பு இதெல்லாம் பார்த்து மார்க் போட்டுட்டு இருக்கிறாங்க ஐயா. 20 வயசு இளைஞனை நம்பி இங்க இருந்து இமயமலை வரைக்கும் ஏறி இறங்கிடலாம். ஆனா இந்த மாதிரி 60 வயசு கிழவனை நம்பி இந்த தெருல இருந்து அடுத்த தெரு கூட போக முடியாதையா. அடுத்து அப்பாட்ட போய் அப்பா செல்போன் வாங்கி தாங்க பண்ணணும். அப்பா என்ன தெரியுமா சொல்லுவாரு, நீங்க தான் எஸ்எம்எஸ்ங்கிறீங்க, எம்எம்எஸ்ங்கிறீங்க, சேட்டிங்கிறீங்க, நாங்க என்ன அந்த காலத்துல செல்ல வச்சா படிச்சோம் பாரு. இப்படி ஒரு பொறாம புத்தி இந்த பெரியவங்களுக்கு இருக்கலாமா ஐயா? பெரியவங்களுக்கு பொறாம புத்தி இல்ல ஐயா. வீட்ல போன் இருந்துச்சுன்னா வீட்ல இருந்து அப்பாவுக்கு முன்னால அம்மாவுக்கு முன்னால இருந்து போனை எடுத்து ஹலோ என்ன ஏதுன்னு கேட்பான். இந்த செல்போன் வந்த பிறகு ஒரு அநியாயம் என்ன தெரியுமா ஐயா, போனை எடுத்துக்கிட்டு போன் வந்தோடனே வீட்டுல இருந்து வெளியே ஓடிடுறான். வெளியே ஓடினா மட்டும் இல்ல ஐயா, ஒரு தென்னை மரத்தை பிடிச்சுக்கிட்டு அன்பே கண்ணே கன்னியாமுதே அம்மா 1 மணிக்கூர் பேசுறான் ஐயா. இதனால தான் இந்த தேவையில்லாத விஷயம் வேண்டாம்னு வாங்கி கொடுக்கலாமா. வழுக்க தாத்தா உட்காருங்க, நான் மேட்ருக்கு வரேன். ஐயா ஒரு நிமிஷம். நான் ஒரு நாள் எனக்கு பொண்டாட்டிக்கிட்ட போன்ல பேசிக்கிட்டு இருந்தேன், செல்போன்ல திடீர்னு கட் ஆயிடுச்சு ஐயா. திரும்ப முயற்சி பண்ணினேன். நீங்கள் தொடர்பு கொண்ட வாடிக்கையாளர் வேறு ஒரு நபரோட தொடர்பு வைத்திருக்கிறார், சற்று நேரம் கழித்து நீங்கள் தொடர்பு கொள்ள சொல்லி. எப்படி இருக்குது ஐயா இந்த காலத்து செல்போனுங்க நிலைமை? ஐயா இன்னைக்கு ஏதோ ஒரு ஊர்ல ஏதாவது ஒரு சின்ன பிள்ளைக்கு பிளட் டொனேட் பண்ணனும்னு வச்சுக்கோங்களேன், அந்த மெசேஜை உடனே எங்க இளைஞர்களுக்கு தான் அனுப்புவோம். ஏன்னா கொடுக்கறதுல நாங்க கொடைவள்ளல் ஐயா. உங்களால இது முடியுமா? கொடுக்கறதுல மட்டும் இல்ல, 1000ல் ஒரு நாள், வருஷத்துக்கு 365 நாள் உண்டுன்னா ஒரு நாள் தான் பிளட் டொனேஷனுக்கு எஸ்எம்எஸ் அனுப்புவான். மீதி எஸ்எம்எஸ் எல்லாம் ராத்திரி 11 மணிக்கு படிச்சு கொடுக்கிற டீச்சருக்கு அனுப்புறான் ஐயா. எங்க விளங்குவான்னு கேட்க. இதெல்லாம் இந்த வயசுங்களுக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு தான் எனக்கு தெரியல. நான் ஏதாவது பேசுறேன்னா பத்தியா விவரமா இருக்கிறேன். இன்னைக்கு பின்லாந்து நாட்டுல 2 இளைஞர்கள் 1865ல ஒரு பொருளை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு அந்த நாட்டு கவர்மெண்ட் போய் பாட்டன் ரைட்ஸ் வாங்க போறாங்க. அந்த கவர்மெண்ட் கேட்டுச்சு, நீ கண்டுபிடிச்ச பொருளோட பேர் என்ன அப்படின்னு. நோக்கியா அப்படின்னு அந்த இளைஞர்கள் சொல்றாங்க. உடனே அந்த கவர்மெண்ட் கேட்டுச்சு, இது உன்னுடைய அம்மா பெயரா அப்பா பெயரா தம்பி பெயரா யாரோட பேருன்னு. அந்த இளைஞர்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா, இது என்னுடைய கிராமத்தின் பெயர்னா. அரசாங்கம் கேட்டுச்சு, ஏன்யா கிராமத்தோட பேரை வச்ச அப்படின்னு. அந்த இளைஞன் சொல்றான், இன்னைக்கு பல நாடுகள் இருக்குது, உலக மக்கள் அத்தனை பேருக்கும் தெரியும், என்னுடைய கிராமத்தை இந்த உலகத்துக்கு காட்டணும்னால நோக்கியான்னு வச்சேன்னா. அவன் கண்டுபிடிச்சதுதான் ஐயா இன்னைக்கு நம்ம அத்தனை பேர் கையிலையும் கொஞ்சி விளையாடுற நோக்கியா செல்போன். ஒரு இளைஞன் தன்னுடைய கிராமத்தையே புரிஞ்சு வெளியே கொண்டு வந்தான். ஒரு முதியவரால முடியல. ஆனா இந்த முதியவர்களை இன்னைக்கு வயசானவங்களை பொறுத்தளவுல இளைஞன் அனுபவத்தை கடந்து வந்திருக்காங்க. அவங்க நினைச்சா எங்களை புரிஞ்சுக்கிட்டு நல்லபடியா கொண்டு வர முடியும். ஆனா ஏன் இப்படி பண்றாங்கன்னு தெரியல. கடைசியா ஒன்ன சொல்றையா, இனிமையாவது எங்களை புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி முடிக்கிறேன். மருமகளே மருமகளே வா வா, ஓ வலது காலை எடுத்து வச்சு வா வா அப்படின்னு பாடுறதுக்கு பதிலா இந்த மாமியார் என்ன பாடினாங்க தெரியுமா, மருமகளே மருமகளே வா வா, ஓ காலை உடைச்சு அடுப்பில் வைப்பேன் வா வா அப்படின்னு பாடிட்டாங்கங்க. இப்படி பாடின மாமியாரை பத்தி மருமக என்ன சொல்றா தெரியுமா, இன்னைக்கு பெய்யற மழையில வார இடி இவ தலையில தான் விழுந்துட்டா சார். இப்படி இருக்கு மாமியார் மருமக உறவு இன்னைக்குள்ள சமுதாயத்துல. வரதட்சணை சார், வரதட்சணைங்கிற பேராலே திருமணங்கிற புனிதமான வைபோகமே இன்னைக்கு அர்த்தம் இல்லாம போயிட்டு இருக்கு சார். வரதட்சணை எடுத்தாலே ஒரு வீட்டில் ஸ்டவ் வெடிக்கும் சார், நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அந்த ஸ்டவ் வரதட்சணைங்கிற பேரால 4 வருஷத்துக்கு முன்னாடி என் அத்தை வீட்லயே வெடிச்சது சார். அந்த ஸ்டவ் அது வேற யார் உயிரையும் கொள்ளல சார், என் அத்தை உயிரை மட்டும் கொண்டு போயிடுச்சு சார். அந்த மாமியாருக்கு என்ன சார், மிஞ்சி மிஞ்சி போனா அந்த கோர்ட்டு 12 ஆண்டுகள் ஜெயில் தண்டனை தானே சார் கொடுக்கும். தயவு செய்து எந்த மாமியார் மருமகள் உறவும் முதியோர் இல்லத்திலையும் போய் முடிஞ்சிட வேண்டாம், என் அத்தை கதை மாதிரி முடிஞ்சிட வேண்டாம்னு கேட்ட முடிச்சுக்கிட்டுருங்க ஐயா. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரம்பலூர் என்று சொல்லக்கூடிய ஒரு மாவட்டம், வறுமையில் இருக்கக்கூடிய ஒரு மாவட்டம். அந்த மாவட்டத்தினுடைய கடைசி பகுதி ஒரு திட்டச்சேரி என்ற ஒரு இடம். அந்த இடத்துல அது கிராம பஞ்சாயத்து. அந்த பஞ்சாயத்து அலுவலகத்தில் 1ஆம் தேதி சேலரி கொடுக்குறாங்க பஞ்சாயத்து தலைவர். அந்த பஞ்சாயத்தில் துப்புரவு பணியாளராக இருக்கிறவர் முன்னால் நிற்கிறார்.
ஒரு அழுக்கான காக்கி டவுசரும் சட்டையும் போட்டு நிற்கிறாங்க. அந்த அம்மா தமிழ்நாடு அரசு கொடுக்குற இலவச புடவை கட்டிக்கிட்டு அந்த அம்மா இருக்கிறாங்க. சம்பளத்துக்கு நிற்கிறாங்க. அந்த அம்மா கேட்குறாங்க, பஞ்சாயத்து ஆஃபீஸுக்கு வர்ற வழியில் ஒரு நாய்க்குட்டி செத்து கிடந்தது, அதை எடுத்து புதைச்சிங்களா? ஆமாம்மா புதைச்சம்மா. சரி, அந்த சேரிக்கு தண்ணி போகிற குழாயெல்லாம் உடைச்சிருக்க, அதை சரி பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணினீங்களா? பண்ணினேங்க அப்படின்னு தலைவர் கேட்டாங்க. ஆமாங்க எல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்கு, எல்லாம் சரியானு சொன்னாங்க. இதான் அப்படிங்க சேலரி கொடுத்தாங்க. அந்த ஆள் அந்த சேலரியை வாங்கிட்டு கடத்தெருவுக்கு போய் காய்கறி மீனெல்லாம் வாங்கிட்டு சந்தோஷமா வீட்டுக்கு போனாங்க. வீட்டுக்கு போன உடனே மனைவி எழும்பி நின்று கணவனை வரவேற்று பழைய கஞ்சியை கொடுத்து குடிங்க என்ன கொடுத்தாங்க. அது வேற யாரும் இல்லைங்க, அந்த பஞ்சாயத்து தலைவரனுடைய கணவன் தான் பாலன். துப்புரவு பணியாளருடைய கணவன் மனைவிதான் பஞ்சாயத்தினுடைய தலைவர். ஆக அவர்கள் ஒருவரை ஒருவர் புரிந்திருக்கிறார்கள், அவர்கள் ஒருவரை அன்பு செய்திருக்கிறார்கள், எந்த ஈவோவும் இல்லாமல் வாழ்ந்திருக்கிறார்கள் என்றால் அதுதான் உண்மையான கணவன் மனைவி வாழ்க்கைக்கு அடையாளம். அதாவது அந்த நண்பர் சொன்னது போல பாலன் செய்யக்கூடிய வேலை துப்புரவு தொழிலாளி, அவர் செய்யக்கூடிய தொழில் துப்புரவு, ஆனால் அவர்களுடைய கணவன் மனைவி உறவு தூய உறவு. இன்றைக்கு சன் டிவியுடைய அரட்டை அரங்கத்திலே நாங்கள் எடுத்துக்கொண்ட தலைப்பு இன்னும் சரியாக புரிந்து கொள்ளப்படாத உறவுகள் எவை? ஆண் பெண், இளைஞர்கள் முதியோர்கள், மாமியார் மருமகள், மக்கள் அரசியல்வாதிகள். தன்னைத்தானே புரிந்து கொள்பவன் தரணியை புரிந்து கொள்வான், தரணியை ஆள்வான். இந்த 5 தலைப்பை வைத்துக்கொண்டு இங்கே அவரவர்கள் தங்களுக்கே உரிய முறையிலே கருத்துக்களை எடுத்து வைத்தார்கள். இதுல இந்த ஆண் பெண் உறவு என்று சொன்னதும் இந்த ஆண்களுக்கு ஆணாதிக்கம் என்ற ஒரு கொள்கை இருப்பதால் தான் பிரச்சனையே. பெண்களுக்கு சமயத்திலே எத்தனை நாளுக்கு தான் அடங்கி போவது? முற்போக்கு சிந்தனை பெண்ணுக்கு வருகிறது. அந்த முற்போக்கு சிந்தனை தலை தூக்கும் போது ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையிலே பிணக்கு வருகிறது. ஒரு ஆணின் வெற்றிக்கு பின்னால் ஒரு பெண் இருக்கிறார். அப்படி என்றால் அந்த ஆண் வெற்றி பெற்றிருக்கிறார் என்று சொன்னால் அந்த பெண் உதவிகரமாக இருந்திருக்கிறாள். அதை போல ஒரு பெண்ணின் வெற்றிக்கு பின்னால் ஒரு ஆண் இருக்கிறார். ஒரு துப்புரவு தொழிலாளி பாலனை பற்றி சொன்னார். அவருடைய மனைவி சரசு அன்றைக்கு அந்த ஊருக்கு ஊராட்சி தலைவியாக இருக்கின்றார். மனைவி தலைவியாக இருக்கின்றால் கை கட்டி சேவகம் செய்யக்கூடிய துப்புரவு தொழிலாளியாக கணவன் இருந்தாலும் அவன் மனதிலே அங்கே தாழ்வு மனப்பான்மை வரவில்லை, வாழ்வு மனப்பான்மை இருந்த காரணத்தால் தான் பாலனும் சரசும் இன்றைக்கு அதிகாரியாக இருந்தால் கூட தன் மனைவி அதிகாரியா என்று அவன் பொறாமைப்படவில்லை. அவனிடத்தில் போதாமை குணம் இல்லை. இருவரும் விட்டு கொடுத்து வாழ்கிறார்கள். ஆக ஒரு கணவன் மனைவி உறவுக்குள்ளே பிரச்சனை வந்தால் பாதிக்கப்படுவது ஒரு வீடு. கணவனும் மனைவி விட்டு கொடுத்தால் வாழ்க்கை இணைக்கும். அடுத்தது இந்த முதியோர்களுக்கும் பெரியோர்களுக்கு இளைஞர்களுக்கும் இடையிலே பிரச்சனை சொல்றாங்க. இந்த பெண் சொன்னதை போலத்தான் சின்ன குழந்தையா இருக்கக்குள்ள நாம மழையில நினைறோம், ஆனா நம்ம பிள்ளைங்க நினைஞ்சா நினைய வேணாம்னு சொல்றோம். சின்ன குழந்தைகளை பெரியவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தோளுக்கு வளர்ந்து விட்டால் மகன் கூட தோழன் தான். இந்த ஜெனரேஷன் கேப் என்று சொல்வார்கள், தலைமுறை இடைவெளி. தலைமுறை இடைவெளியின் காரணமாக ஒரு பையன் சின்ன வயசுல சைட் அடிக்கிறான்னா அந்த வயசுல தான் சைட் அடிப்பான். கிழவனான பிறகு அடிக்க முடியும், அதுக்கப்புறமா அவன் காதலிக்க முடியும். அந்த பெண் சொன்னதை போல சினிமாவில் சூர்யாவும் அசீனும் காதல் பண்ண அதை ஆதரிக்கிறீங்க, அதை கைத்தட்டி ரசிக்கிறீங்க. வீட்டில் காதல் என்று வந்தால் எதிர்க்கிறீர்களே என்று கேட்கிறார். ஏன் கேட்கிறார்? நியாயமா இல்லையா? அந்த பெண் அழகாக சொன்னார். ஒரு கல்யாணம்னு பேசக்குள்ள பெரியவர்கள் பெருசு பேசுகிறீங்க, எத்தனை பவுன் நகை போடுவீங்க அப்படின்னு நீங்க பேசுகிறீங்களே. அந்த கல்யாணம் பண்ணிக்கிற பொண்ணும் அந்த பையனும் என்ன விரும்புறாங்க, 2 பேரும் மனசு விட்டு பேசிக்கிங்க என்று பேசிக்கொள்ளக்கூடிய அந்த உரிமையை ஒரு தாய் தந்தை ஏன் கொடுப்பதில்லை? ஜெனரேஷன் கேப் இங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது. அடுத்தது இந்த மாமியார் மருமகள் உறவு. இதுக்கு காரணம் என்ன தெரியுமா? பொசசிவ்னஸ். அதாவது இது என்னது 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 இதே உணர்வு. அதான் அந்த பொண்ணு ரொம்ப அழகா சொன்னாங்க, பிரியா மோள் என்று நினைக்கிறேன். இந்த பெண் கல்யாணம் என்பது ஒரு ஆணையும் பெண்ணையும் மட்டும் சேர்த்து வைக்கக்கூடிய வைபோகம் அல்ல. எப்படின்னா ஒரு 60 வயது பெண் 20 வயது உள்ள ஒரு பெண்ணை மகளாக தத்தெடுத்துக் கொள்ளக்கூடிய வைபோகம். அதை போல 20 வயதுள்ள ஒரு பெண் 60 வயதுள்ள ஒரு பெண்ணை தாயாக தத்தெடுத்துக் கொள்ளக்கூடிய வைபோகம். அதனால் தான் தமிழன் அற்புதமாக சொன்னான், அவளுக்கு மருமகள் என்று சொன்னான்.
உன் வீட்டுக்கு வரக்கூடிய மருமகள் உன் மகளைப் போலவே வேறொருவன் வீட்டிலிருந்து வரக்கூடிய பெண்ணை மருமகளாக பார்க்க வேண்டும் என்று சொன்ன காரணத்தால் தான் மருமகள். இதுல மருமகளை பார்த்து பொறாமப்படுறாங்க மாமியார். என்ன காரணம்? 25 வருஷமா இந்த பையனை நான் வளர்த்தேன், ஆளாக்குனேன். 25 வருஷமா வளர்த்தீங்க, ஆளாக்குனீங்க. அதுக்காக 25 வயசுல கல்யாணம் பண்ணணும், கட்ட பொண்டாட்டியோட சினிமாவுக்கு போவாம யாரோட போவான்? நீங்க கல்யாணம் உங்க புருஷனோட நீங்க சினிமாவுக்கு போனீங்கல்ல, அப்ப அதே மாதிரி தானே உங்க மகன் தான் பொண்டாட்டியோட போவான். அதனால இவர்கள் இந்த மாமியார்கள் மருமகளை புரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி மருமகள் 25 வருஷம் வளர்த்து பெத்து வளர்த்து ஆளாக்கி எல்லாம் பண்ண ஒரு தாயை ஒட்டுமொத்தமாக ஒரு மகன் பிரிந்து விட வேண்டும், தன்னோடு தான் வாழ வேண்டும் என்று அந்த பெண் நினைக்க கூடாது. இன்றைய மருமகள் நாளைக்கு நீ மாமியாராக மாறப்போகிறாய். அதே போல சொல்லுகிறேன், இன்றைய மாமியார் நேற்று நீ மருமகளாக இருந்து எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்ப. நீ பட்ட கஷ்டத்தை பழி வாங்கணும்னு உனக்கு வரக்கூடிய மருமகள் மேல நீ காட்ட வேண்டும் என்று நினைப்பது ரொம்ப தப்பு. ஆக இந்த மாமியார் மருமகள் உறவு என்பது ஒரு அவுட் ஆஃப் பொசசிவ்னஸ், அதனால் ஏற்படக்கூடிய போராட்டம். ஆனால் வீட்டை எல்லாம் மீறி நாட்டை பாதிக்கிறது தெரியுமா? இந்த அரசியல்வாதியும் மக்களும். எல்லாரும் சொல்றாங்க அரசியல்வாதி சரியில்லை, அரசியல்வாதி சரியில்லைன்னு. முதல்ல ஓட்டு போடக்கூடிய மக்கள் நாம சரியா இருக்கிறோமா? முதல்ல யோசிச்சு பார்க்கணும். நான் கேட்கிறேன், லஞ்சம் கொடுக்கணும் லஞ்சம் கொடுக்கணும்னு சொல்றீங்களே, குடுக்கிறதுக்கு ஒரு கை இருக்கிறதுனால தானே வாங்குறதுக்கு இன்னொரு கை இருக்கு. ஏன் கை கொடுக்குது? நல்ல அரசியல்வாதிகள் எல்லாம் மதிக்கிறோமா? இல்லை, குழி தோண்டி புதைக்கிறோம். பேரறிஞர் அண்ணா கொண்டு போகும்போது எதையும் கொண்டு போகவில்லை. பெருந்தலைவர் காமராஜர் மறைந்த என்று காலுக்கு பாக்கெட்ல இருந்த 250 ரூபாய் பணம், அவரெல்லாம் என்னத்தை சம்பாதிச்சாரு? புகழை மட்டும்தான் சம்பாதித்தார். இப்படி எத்தனை தலைவர்கள். அப்படிப்பட்ட தலைவர்கள் வர வேண்டும் என்று சொன்னால் நீங்க முதல்ல உங்களை புரிந்து கொள்ள வேண்டும். புரிந்து கொண்டு நல்ல அரசியல் தலைவர்கள் நீங்கள் உருவாக்க வேண்டும். எல்லா தலைப்பையும் கூட 5வது தலைப்பு, தன்னை உணர்ந்தவன் தன்னை புரிந்து கொள்பவன் தான் இந்த தரணியை புரிந்து கொள்வான், தரணியை ஆழ்வான். இதான் தலைப்பு. உண்மை சார். தன்னை புரிந்து கொள்ள எப்படி வேணும் சக்தி? இந்த கண்ணை திறந்து வைத்தால் நீங்கள் விண்ணை பார்க்கலாம், கண்ணை திறந்து வைத்தால் நீங்கள் மண்ணை பார்க்கலாம், கண்ணை திறந்து வைத்தால் தங்கம் என்ற பொன்னை பார்க்கலாம், ஏன் அழகிய பொன்னை கூட பார்க்கலாம், அழகிய பெண்ணை பார்க்கலாம். ஆனால் கண்ணை மூடினால் தான் நீ உன்னை பார்க்கலாம். அதுதான் தியானம். இதைத்தான் விவேகானந்தர் சொன்னார், இதைத்தான் ராமகிருஷ்ண பரமஹன்சா சொன்னார், இதைத்தான் மக்கள் திலகம் எம்ஜிஆர் பொன்மன செம்மல் எளிதாக புரிந்து கொள்ள உன்னை எறிந்தால் நீ உலகத்தில் போராடலாம் என்று சொன்னார். உன் வழியை நீ உணர்ந்து விட்டால் அடுத்தவன் வழியை உணர்வாய். தன்னை உணர்ந்தால் தன்னை புரிந்து கொள்பவன் தான் இந்த தரணியை புரிந்து கொள்வான், தரணியை ஆள்வான். அதனால் நீங்கள் உங்களை புரிந்து கொண்டால் இந்த உலகத்திலே அடுத்தவர்களை உங்களால் புரிந்து கொள்ள முடியும். இந்த அரட்டை அரங்கத்தின் மூலம் கூறி வாழ்க தமிழ், வளர்க தமிழகம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.